கண்ணனை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக உள்ளது. நான் ஒன்று கூறுகிறேன். வசுதேவராலேயே செய்ய இயலாத காரியத்தை நம் கண்ணன் செய்து முடிப்பான். அவன்தான் கம்சனின் கொடுமைகளிலிருந்து இந்த பிரஜ மண்டலத்தையே காக்கப் போகிறான். சித்தி, சித்தி, கண்ணன் எங்கே? இன்று நான் இதை வைத்து ஒரு புதிய விளையாட்டை கற்றுத்தரப் போகிறேன். பலராமா, கண்ணன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன? கண்ணன் உறங்குகிறானா? அதுவும் இந்த மதிய நேரத்திலா? சித்தி, அவன் என்னிடம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவது உண்டு. மதிய நேரத்தில் உறங்குவது போல் எல்லாரையும் ஏமாற்றுவானா. அப்படி இருக்கும்போது இன்று இந்த மதிய நேரத்திலே அவனால் எப்படி உறங்க முடியும்? சித்தி, அவன் நிச்சயமாக ஏதோ திட்டம் தீட்டி ஏமாற்றுகிறான். அவனை தவறாக பேசாதே அம்மா. அவன் கண்ணன், எதையும் செய்வான் அவன். பலராமா, நீ கூறுவதில்லை. இல்லை ரோகிணி அக்கா, பலராமன் கூறுவதும் சரிதான். கண்ணன் இவ்வளவு நேரம் உறங்க மாட்டான். நான் சென்று பார்க்கிறேன். இந்த பலராமன் இருக்கிறானே, ஏன் இவ்வாறு கூறினான்? என் குழந்தை இங்குதான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணா, கண்ணா, கண்ணன் இங்கு இல்லையே. பிறகு எங்கு சென்றான்? கண்ணா, 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 கண்ணா. தோழா மங்கள், கிராமத்தில் போய் விளையாட இன்னும் சிறுவர்களை அழைத்து வா. அப்படியே செய்கிறேன். வாருங்கள் என்னுடன். கண்ணா, எனது வேலையை நீ மிகவும் சுலபமாக்கி விட்டாய். நாம் ஒரு மறைவான இடத்தில் போய் ஒளிந்து கொள்ளலாம். நம்மை யாரும் கண்டுபிடிக்கவே கூடாது. அம்மாவால் கூட முடியாது. வாருங்கள். கண்ணா, நீ இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இதன் பிறகு உன்னையும் உன் தோழர்களையும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் தேடுவதற்கு நீங்கள் முதலில் உயிரோடு இருந்தால்தானே. எனது தோழர்கள் எங்கு சென்றார்கள்? நண்பா மது, ஜீவா, தாமா, நீங்கள் எல்லோரும் எங்கு சென்றீர்கள்? நண்பா ஜீவக், எல்லாம் எனக்கு தெரியும், யார் யார் எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று. ஒவ்வொருவராக உங்கள் அனைவரையும் கொன்றுவிடப் போகிறேன். எனது முதல் வேட்டை மரத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் இச்சிறுவன். கண்ணா, கண்ணா, இவன் எங்கு சென்றான்? கண்ணா. நந்தராணி, என்ன ஆயிற்று? கண்ணன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. என்ன? நில்லுங்கள் நந்தராணி. யசோதா, நில். எதற்காக இத்தனை கவலை கொள்கிறாய்? கண்ணன் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டதைப் போல எப்பொழுதும் சுற்றிக் கொண்டே இருப்பான். அவன் இங்குதான் யசோதா எங்காவது இருப்பான். இல்லை ரோகிணி அக்கா, இது குறும்பு இல்லை. என் மீதுதான் கோபம் அவனுக்கு. இன்று முழுவதும் கட்டி வைத்திருந்ததால் கோபித்துக் கொண்டு எங்கேயோ சென்று விட்டான். அனைத்தும் என் தவறுதான். நான் கோபம் கொள்ளாமல் இருந்திருந்தால் அவன் சென்றிருக்க மாட்டான். நந்தராணி, கவலைப்பட வேண்டாம். உங்களிடம் கோபித்துக் கொள்வதாவது? கண்ணன் உங்களிடம் பொய் கோபத்தை கூட காட்ட மாட்டான். இல்லை அண்ணா, நீங்கள் நினைப்பது போல் இல்லை. தாங்கள் உடனே சென்று கண்ணனை தேடி பாருங்கள். சரி சரி, போகிறேன். பதட்டப்படாதீர்கள். நான் போய் அவனை கூட்டி வருகிறேன். அவன் எங்கு சென்றிருப்பான்? காலையிலிருந்து எதுவும் உண்ணவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமா? தோழா ஜீவக், தோழா தாமா, 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 அடே எங்கேடா போனீர்கள்?
மரணத்தை பின்தொடர்ந்து. கண்ணா, உன்னுடைய தோழர்கள் அனைவரும் மரணத்தை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். தோழா தாமா, தோழா ஜீவக், நண்பர்களே, நீங்கள் எங்கே போனீர்கள்? கண்ணன் இப்படித்தான் முதலில் நம்மை ஒளிய சொல்வான், பிறகு அவனே தேடுவான். இப்படி இருந்தால் அனைவரும் மாட்டிக்கொள்வோமே. அடே தாமா, நான் தான் கண்ணன். கண்ணா, இப்பொழுதுதான் நான் ஒரு அரக்கியை பார்த்தேன். அதற்கு நீளமான நகங்கள் இருந்தன. தாமா, அம்மா சொல்லுவாள், மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நேரில் பார்ப்போமாம். நீ அரக்கியை பற்றி மனதில் நினைத்திருப்பாய், அதனால் தான் உனக்கு அரக்கி வந்தது போல் தோன்றியிருக்கும். சரி, நாம் ஒரு காரியம் செய்வோம். கோகுலவாசிகள் வருவதற்கு முன்னால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் கோவர்தன மலை மீது ஏறி ஏதாவது ஒரு குகையை தேடி அங்கே ஒளிந்து கொள்வோம். வாருங்கள். கோவர்தன மலை மீதா? கண்ணா, உனது மரணத்தை நீயே நிச்சயித்த பிறகு இப்போது கோவர்தன மலை குகைக்குள்ளேயே பொறுமையாக உங்கள் அனைவரையும் கொன்று தீர்ப்பேன். பிரபு, நந்தகுமாரரின் லீலை எனக்கு புரியவில்லை. ஒருபுறம் அன்னை யசோதா மிகவும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார். அதே சமயம் இன்னொரு புறம் தேவகியின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஆனால் இவரோ தனது அன்னைகளின் துக்கத்தை போக்குவதற்கு பதிலாக அவர் தோழர்களுடன் சேர்ந்து லீலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். நந்தகுமாரரின் இந்த பால லீலைகளால் இந்த உலகிற்கு என்ன நன்மைகள் விளையப் போகிறது பிரபு? தேவி, நந்தகுமாரருடைய பால லீலைகள் சாதாரணமானதல்ல, அற்புதமானது. இந்த பால லீலைகளோடு மனிதனின் வாழ்க்கைக்கு ஓர் ஆழமான தொடர்புண்டு. நந்தகுமாரரின் பால லீலைகள் யுக யுகங்கள் கடந்து மனிதர்களுக்கு அவர்கள் வாழ்வை பற்றிய புரிதல் அளிக்கும், தீயவைகளிலிருந்து விலக்கி வைக்கும். இந்த லீலைகள் மூலமாக கிடைக்கும் ஞானம் மனிதனுடைய வாழ்க்கையை துர்குணங்களிலிருந்து விடுவித்து அவர்களை தர்மத்தின் பாதையில் நிலையாக நடக்க வைக்கும். ஆனால் பிரபு, நந்தகுமாரரின் இந்த பால லீலைகளால் கம்சனுக்கு எப்படி முடிவு ஏற்படும்? தாம் மறந்து விட்டீர்களா? ஸ்ரீகிருஷ்ணருடைய பரமாவதார நோக்கம் கம்சனை வதம் செய்வதற்காக மட்டுமல்ல, குறிப்பாக இந்த பூமியில் ஓர் புதிய வாழ்க்கை நெறிமுறையை உருவாக்க ஏற்பட்டது. மனித வாழ்க்கை பேராசை, சுயநலம், வெறுப்புணர்வு மற்றும் வன்முறையால் நிரம்பியுள்ளது. மனிதர்களை இவற்றிலிருந்து விடுவிப்பதே அவதார நோக்கமாகும். தேவி, அதர்மத்தின் சக்தி என்பது இத்தீய குணங்களையே ஆதாரமாக கொண்டது. மனிதனுடைய வாழ்விலிருந்து இந்த தீய குணங்களை அழித்து விட்டால் கம்சன் போன்ற அதர்மவாதிகளின் நிலைத்தன்மை தானாகவே அழிந்துவிடும். கண்ணன் மற்றும் அனைத்து சிறுவர்களும் எங்கு செல்கிறார்கள்? இந்த பாதை கோபேஸ்வர் குகைக்கல்லவா செல்கிறது? வந்துவிட்டீர்களா நந்தரே? நமது கண்ணன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அதை பற்றிய விவரங்களும் கிடைக்கவில்லை. யசோதா, உன் கவலை என்னென்று எனக்கு புரிகிறது. ஆனால் இது முதல் முறை ஒன்றும் கிடையாது. கண்ணன் உன்னிடம் சொல்லாமல் போவதற்கு அவன் இங்குதான் எங்கேயாவது விளையாடிக் கொண்டிருப்பான், வந்து விடுவான்.
அவ்வாறு இல்லை. இந்த முறை கோபித்துக் கொண்டு சென்று விட்டான். அவன் வர மாட்டான். நீங்கள் செல்லுங்கள். அவனை எங்கிருந்தாலும் அழைத்து வாருங்கள். நான் அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் என்று அவனை பார்த்தவுடன் கூறுங்கள். உடனே நான் அவனை காண வேண்டும். உடனே செல்லுங்கள். அவனை தேட தாமோதரன் அண்ணனையும் அனுப்பி வைத்துள்ளேன். ஆனால் அவரையும் இன்னும் காணவில்லை. யசோதா, பொறுமையாக இரு. நீதானே கூறினாய் தாமோதரன் கண்ணனை தேடி சென்றிருக்கிறான் என்று. பொறுமையாக இரு. தாமோதரன் கண்ணனை நிச்சயமாக அழைத்து வருவான். அதனால் அவர்கள் இல்லம் வந்த உடனே உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை நீயே சொல்லிவிடு. நந்தரே, நந்தரே. தாமோதரன் அண்ணா, கண்ணனை பற்றி தகவல் தெரிந்ததா? நந்தகோபரி, நான் கிராமம் முழுவதும் தேடிவிட்டேன். ஆனால் கண்ணன் எங்கு போனான் என்றே தெரியவில்லை. ஆம் நந்தகோபரே, கண்ணன் மட்டுமல்ல, அவன் வயது சேர்ந்த மற்ற சிறுவர்களையும் காணவில்லை. கண்ணனுடன் மற்ற சிறுவர்களையும் காணவில்லையா? இது எவ்வாறு நடந்திருக்கும்? இதுதான் உண்மை நந்தகோபரே. இதுவரை என் குழந்தையும் வீடு வந்து சேரவில்லை. இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதற்கு பின்னால் ஏதோ மர்மம் உள்ளது. நந்தர் அவர்களே, அக்ரூரர் கூறிக்கொண்டிருந்தார், கடந்த 5 வருடங்களாக பூத்தனா கிராமப்புறங்களில் சுற்றி வருகிறாளாம். ஒருவேளை அவள்... ஐயா நந்தகோபரே, நாங்கள் பசுக்களை மேய்த்து விட்டு திரும்ப வரும்போது மற்ற சிறுவர்களுடன் கண்ணனும் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதை கண்டோம். எங்கு பார்த்தீர்கள்? கோபேஸ்வர் குகை பக்கமாக அவர்கள் சென்றார்கள். எதற்காக அவ்வழியாக சென்றார்கள்? வாருங்கள், வாருங்கள். இங்கே யாராலையுமே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நாம் ஒளிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் அங்கே கன்றுக்குட்டிகளுக்கு பால் கிடைக்கும். ஆனால் கண்ணா, நாம் இங்கே ஒளிவதால் கன்றுகளுக்கு எப்படி பால் கிடைக்கும்? கண்ணன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டான் அல்லவா? நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதற்காக நாம் முதலில் போய் ஒளிய வேண்டும். நான் மறுபடியும் அழைக்காத வரையில் யாரும் வெளியில் வரவே கூடாது. சரியா? வாருங்கள். கோகுலத்தில் பிள்ளைகளை ஒரு சேரா ஒரே இடத்தில் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. கண்ணா, வழக்கமாக எனது காரியத்தில் நீ எனக்கு ஒரு தடையாக இருப்பாய். ஆனால் இன்றோ எனக்கு நீ உதவி புரிந்திருக்கிறாய். இறைவா கம்சா, இது எல்லாமே உங்கள் மாயையால் தான். இன்று நான் உங்கள் எல்லோரையும் கொன்றுவிடப் போகிறேன். உங்கள் அனைவரையும் கொன்ற பிறகு உங்கள் சடலங்களை எடுத்துக்கொண்டு கடவுள் கம்சனிடம் செல்வேன். இந்த கொடூரமான குரல் யாருடையது? இறைவன் கம்சனிடம் நான் சொல்லுவேன், இறைவா கம்சா, நான் எனக்கிட்ட கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று. பிரஜமண்டலத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்லப் போகிறேன். அந்த அமாவாசை என்று பிறந்த எந்த குழந்தையும் உயிரோடு இருக்காது. கடவுள் கம்சனே, இனி உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இவர்கள் அனைவரும் இறைவன் கம்சனுக்கும் பூதனாவுக்கும் அடிமையாகி விடுவார்கள். நந்தகோபரி, இவள்
இவள்தான் அரக்கி பூதகி. இப்போது என்ன செய்வது? இவள் நம் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுவாளே. நிலைமை மோசமாகிவிட்டது. அந்த அந்த பூதனா நமது குழந்தையெல்லாம் கொன்று விடுவாள். கடவுளே, இது என்ன கொடுமை! எங்கள் சின்ன சிறு குழந்தைகள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி இந்த அரக்கி பூதனா போகிறாளே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த அரக்கியை பார்த்த பயத்திலேயே மடிந்து விடுவார்களே. கண்ணா! யசோதா! யசோதா நில்! யசோதா! யசோதா நில்! யசோதா! யசோதா நில்! பிரபு, மாதா யசோதா மரணத்தின் வாயிலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவளுக்கு பூதனாவை பற்றி தெரியும். அவள் சக்தி மிக்கவள் என்றும் தெரியும். அவளை எதிர்ப்பது சுலபமில்லை என்றும் தெரியும். ஆனாலும் ஆபத்தை பற்றி கவலைப்படாமல் ஓடுகிறார். தேவி, இதுவே தாய் அன்பின் மகத்துவம். ஓர் தாய் எப்போதும் தன் குழந்தையின் நலனிற்காகவே வாழ்கிறாள். அதுவே தன் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து நேரும் என்று தெரிந்தால் தன் உயிரை பற்றி சற்றும் எண்ணாமல் செய் நலன் காக்க துணிகிறாள். தாயினுடைய இந்த அன்புதான் எந்த ஒரு குழந்தைக்கும் ஓர் அற்புத கவசமாக காத்திருக்கிறது. இதை வேறு எந்த மனிதராலும் தர இயலாது. தேவர்களாலும் இயலாது. அதோடு அசுரர்களாலும் இயலாது. கண்ணா! 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 நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்பாவிடம் வந்துவிடு கண்ணா. என் குழந்தையை காணவில்லை. கண்ணா, எங்கே இருக்கிறாய்? கண்ணா! 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 எங்கே இருக்கிறாய் நீ? எங்கே இருக்கிறாய்? கண்ணா! கண்ணா, இங்கே யாருமே இல்லையே. எங்கு சென்று விட்டனர்? கண்ணா! கண்ணா! கண்ணா, அனைவரும் எங்கே இருக்கிறீர்கள்? கண்ணா! 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 எங்கு சென்று விட்டாய் கண்ணா? கண்ணா! கண்ணனும் மற்ற குழந்தைகளும் இங்கே இல்லை. யசோதா, அமைதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. கண்ணா! கண்ணா! கண்ணா, எங்கே இருக்கிறாய்? யசோதா, இங்கு குழந்தைகள் யாவரும் இல்லை. அந்த பூதமும் இல்லை. நந்தகோபரே, ஒருவேளை அரக்கி பூதகி எல்லா குழந்தைகளையும் தன்னோடு தூக்கி சென்றிருப்பாளோ? கடவுளே, கடவுளே, இந்த சாணூரன் என்ன காரியம் செய்து விட்டான்? சாணூரன் செய்தது சரிதான். கடந்த 5 வருடங்களாக நீ செய்யாததை சாணூரன் செய்திருக்கிறான். பகவான் கம்சனின் கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் இறைவா, நான் என் லட்சியத்துக்கு மிக சமீபத்தில் இருந்தேன். அந்த பிள்ளைகள் அந்த குகையில் தான் இருந்தார்கள். இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொன்றிருப்பேன். அது மட்டுமில்லை இறைவா, அந்த பாலகன் தேவகியின் 8வது பிள்ளை, யாரை நான் 5 வருடங்களாக தேடிக்கொண்டிருந்தேனோ அவன் அந்த கூட்டத்தில் ஒருவனாக தான் இருப்பான். கடவுளே, எவரும் கடவுளின் முன்பு, முக்கியமாக கடவுளின் பக்தன், கடவுள் மீது இருக்கும் அச்சத்தின் காரணமாக பொய் உரைக்க கூடாது. பூதகி, கடவுளே, நான் பய உணர்வில் இல்லை. அதுதான், உனக்கு பயமே இல்லை கடவுள் கம்சனிடம். அதனால்தான்
கடவுள் கம்சன் உனக்கு மோட்சம் அளிக்கப் போகிறார். ஏனென்றால் உயிர்களுக்கு கடவுளிடம் பக்தி இருக்க வேண்டியது அவசியமானது இல்லையா சானூரா? கடவுளே, கடவுள் கம்சனை நான் உண்மையைதான் சொல்லுகிறேன், என்னை நம்புங்கள். கடவுளே, கடவுளே, அந்த பாலகனை பற்றி அசுரரி கூட ஒலித்ததே, அவன் 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 அங்குதான் இருந்தான். இன்று அந்த குகையில் நடந்த சம்பவம் அது 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 வந்து மிகவும் விசித்திரமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. சின்னஞ்சிறு பிஞ்சிகளா, நீங்கள் யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் தப்பிக்கலாம், ஆனால் பூதனாவிடமிருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் மறைவிடங்களிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் வெளியே வருவதற்கு எவ்வளவு தாமதிக்கிறீர்களோ உங்கள் மரணமானது அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். கண்ணா, நம்மை தேடி அம்மாக்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் கோபத்தில் அவர்கள் பயங்கரமான சத்தத்துடன் நமக்கு தண்டனை கொடுக்க போவதாக கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் இது போன்ற பயமுறுத்தும் குரல் முழு கோகுலத்திலும் யாருடைய அம்மாவிற்கும் இல்லையே. ஒருவேளை அந்த அரக்கியாக இருப்பாளோ? நானும் கானகத்தில் பார்த்தேன். அவர்களை நேரில் பார்த்தால் தானே சொல்ல முடியும் தாமா. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். என்ன இது கண்ணா? இவள் நிஜமாகவே ஒரு அரக்கிதான். இப்பொழுது நாம் என்ன செய்ய கண்ணா? கண்ணா, நமது அம்மா அனைவரையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அதுவரை நாம் உயிரோடு இருக்கவே மாட்டோம். கடந்த 5 வருடங்களாக நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். உன்னை கொன்ற உடனேயே எனது காரியம் முழுமையடைந்து விடும். கண்ணா, நாம் அவள் வீட்டில் வெண்ணெய், பால் எதையும் எடுக்கவில்லை. பிறகு ஏன்? கண்ணா, அந்த அரக்கி நம் மீது கோபம் கொள்வதற்கு முன்பாக நாம் போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிடலாம். வா தாமா, அவள் ஒரு அரக்கி, நமது அன்னை இல்லை அவள். அம்மா கூறுவாள், இது போன்ற சமயங்களில் அஞ்சக்கூடாது, நாம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இதிலிருந்து வெளியேறுவதற்கான உபாயத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சின்ன குழந்தைகளே, நீங்கள் இப்படியெல்லாம் வெளியே வர மாட்டீர்கள். என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எந்த சுவராலும் நான் உங்களை வந்தடைவதை தடுக்க முடியாது.
பூதனாவிடமே விளையாடுகிறீர்களா? இப்போது நான் இந்த குகையை உடைக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் ஒளிந்திருக்க முடியாது. கண்ணா, ஏதாவது செய் கண்ணா. நான் சாக விரும்பவில்லை கண்ணா. இப்பொழுது நாம் என்ன செய்வது கண்ணா? நாம் எதையும் செய்யாமல் இப்படியே இருப்போம் கண்ணா. கண்ணா, நாம் காத்திருப்போம். காத்திருக்க வேண்டாம் ராமா, பிரார்த்தனை செய்வோம். அம்மா சொல்லுவாள், பிரச்சனை பெரிதாக இருக்கும் பொழுது, எந்த வழியும் தென்படாத சமயங்களில் அப்பொழுது நாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அம்மா எப்போது கவலையாக இருந்தாலும் ஒரு மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பாள். நாமும் அதுபோலயே இப்பொழுது செய்வோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இது என்ன விதமான ஒளி? பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. அவர்கள் அந்த விஷ்ணுவின் புனிதமான மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ முட்டாள் குழந்தைகளே, இப்போது அந்த கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது. நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் 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 நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. என்னால் இந்த குரல் ஒளியை தாங்க முடியவில்லை. போதும், நிறுத்துங்கள். போதும், நிறுத்துங்கள் இந்த மந்திரத்தை. போதும், நிறுத்துங்கள் இந்த மந்திரத்தை. மௌனமாயிருங்கள், மௌனமாயிருங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 நாராயண நாராயண. பிரபு, தர்மத்தை எதிரில் சந்திக்கும் போது அதர்மம் செய்யும் அந்த பூதனாவை நடுநடுங்கி விட்டாள். தங்களின் பெயரை உச்சரித்தவுடனே அவளால் தாங்க முடியவில்லையே. இவள் நந்தகுமாரரை கொல்ல வந்தவள். தேவரிஷி, நந்தகுமாரர் என்று நிரூபித்து விட்டார். தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நாம் அதை கண்டு அஞ்சக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது தயங்காமல் தர்மத்தின் வழியே பயணிப்பது. தர்மத்தை நாம் காக்க வேண்டும். அப்படி செய்வதால் அதர்மமானது தானாகவே அழிந்துவிடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. 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 சானூரா, நீ எப்படி இங்கே? வா பூதனா, உன்னை கடவுள் கம்சன் அழைத்திருக்கிறார். என்னால் முடியாத காரியம் எதுவுமே எது இல்லை. சொல்வதாக இருந்தாலும் நீ கடவுள் கம்சனிடம் வந்து சொல். வா பூதனா. கடவுளை, நான் இந்நேரம் அந்த குழந்தைகளை கொன்றிருப்பேன். ஆனால் இந்த சானூரன் என்னை இங்கு இழுத்து வந்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டான். தவறு? வேண்டாம் கண்ணா, என்னுடைய தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். எங்க இருக்கிறாய் நீ கண்ணா? எந்த பயனும் இல்லை யசோதா. இங்கு யாரும் இல்லை. எனது கண்ணன் என்னை விட்டு சென்று இருக்க மாட்டான். அவனால் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க இயலாது. கண்ணா, கண்ணா, தயவு செய்து அம்மாவிடம் வந்துவிடு. கண்ணா! அம்மா,
கண்ணா, 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 என்னை விட்டு எங்கு சென்று விட்டாய்? அம்மா, நான் இங்குதான் இருக்கிறேன், உங்கள் முன்பு. அப்படி நடக்குமா? நான் எனது அம்மாவை விட்டு பிரிவேனா என்ன? இல்லை, எப்பொழுதும் அப்படி நடக்காது. நாராயணா, இது அனைத்தும் உன் கருணைதான். இவ்வளவு ஆபத்திற்கு பின்பும் எங்கள் அனைவரது குழந்தைகளும் நலமுடன் இருக்கிறார்கள். நந்தகோபரே, குழந்தைகள் எல்லாம் இங்கிருக்கும் பொழுது பூதகை எங்கு போனாள்? சரியாக கூறினாய் பூதகி, தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சாணூரனால் அல்ல, என்னால் தவறு நடந்திருக்கிறது. கடவுள் கம்சனால். நான் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா? உனது சகோதரன் பகாசுரன் சொன்னதால் உன்னை நான் அழைத்தது. இரண்டாவது தவறு, உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னை தேவகிக்கு பாதுகாப்பாக அனுப்பியது. மூன்றாவது தவறு, தேவகியின் 8வது குழந்தையை கொல்லச் சொல்லி உன்னை அனுப்பியது மிகப்பெரிய தவறாகும். தவறு மேல் தவறு செய்திருக்கிறேன். இவ்வளவு தவறுகள் செய்த ஒருவனுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். அவன் பக்தனாக இருந்தால் என்ன, கடவுளாக இருந்தால் என்ன? கடவுள் கம்சனின் ஆட்சியில் இந்த தவறுகளுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஏன் இந்த மௌனம்? உனக்கு கடவுள் கம்சனின் கட்டளை பற்றி தெரியாதா? இறைவா, உங்கள் சட்டதிட்டத்தின்படி எந்த தவறாக இருந்தாலும் தண்டனை மரணம்தான். மரண தண்டனை. மரண தண்டனை கேட்கும் போதே இவ்வளவு இனிமையாக இருக்கின்றதே. பார்த்தாயா, என்னுடைய சட்டத்தில் மரண தண்டனை மட்டும்தான் இருக்கிறது பூதகி. மரணம், மரண தண்டனை. உன்னை உயிரோடு விட்டு வைத்து தவறு செய்திருக்கிறேன் நான். எடு, எனக்கு இந்த தவறுகளுக்கு தண்டனை கொடு பூதகி. தவறு செய்திருக்கிறேன் நான் தவறுகள் செய்து பாவம் செய்து விட்டேன் பூதகி. எடு, எனக்கு தண்டனை கொடு, என்னை கொன்றுவிடு. கடவுளே, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் உங்களை எப்படி நான் உங்களை கொல்வது? நீ நினைத்தாலும் என்னை கொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு காரியம் செய்ய முடியும். ஒருவேளை கடவுளே தவறு செய்திருந்தாலும் பக்தன் அந்த தவறை தான் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பதிலாக தான் அந்த தண்டனையை அனுபவிக்கலாம். இப்போது இந்த ஒரு வழிதான் இருக்கிறது நான் என்னுடைய பாவங்களில் இருந்து முக்தி பெறுவதற்கு. கடவுள் கம்சன் செய்த தவறுகளுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் பூதகி. நிறைவேறட்டும். கடவுள் கம்சன் பரமபக்தை பூதகியின் உயிரை இப்போது பலியாக கேட்கிறார்.
இறைவன் கம்சனுக்கு பகாசுரனின் வணக்கங்கள். இறைவன் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். இறைவா கம்சனே, தாங்கள் அரியணை ஏறும்போது எனக்கு ஒரு வாக்களித்தீர்கள். தங்களால் எனது சகோதரி பூதகிக்கு ஏதும் அபாயம் ஏற்படாதென்று. அப்படி இருக்கும்போது எப்படி வார்த்தையை மீறுகிறீர்கள்? கடவுளின் விருப்பப்படிதான் இங்கு எல்லாம் நடக்கும். என் வார்த்தையை நான் மீறவில்லை, நீதான் மீறி இருக்கிறாய். நினைவிருக்கிறதா? நீ தோல்வியுற்ற சமயத்தில் என்னிடம் என்ன கூறினாய் என்று நினைவிருக்கிறதா பகாசூரா? கடவுள் கம்சனே, எனது சகோதரி சர்வ வல்லமை படைத்தவள். அவளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இவள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பால் இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த 5 வருடங்களாக இவளால் ஒரு பாலகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இவளை என்ன செய்வது? இப்படி தோல்வி அடைந்து வாழ்வதை விட மரணம் மேலானது. ஒரு அவகாசம் கொடுங்கள். எனது சகோதரிக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாருங்கள். இந்த முறையும் இவள் வெற்றி பெறாவிட்டால் நானே இவளை எனது கைகளால் கொன்று விடுகிறேன். எதற்காக இப்படி செய்தாய் கண்ணா? ஒரு முறை கூட உன் தாயை நினைத்து பார்க்கவில்லையா? நீ இதையும் நினைத்து பார்க்கவில்லை. மற்ற பிள்ளைகளுடைய தாய்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அம்மா, இப்படி நான் செய்தது எல்லாம் அம்மாக்களுக்காக தான். புரியவில்லை. நீ என்ன கூறுகிறாய்? அம்மா, நான் உங்களை வேதனைப்படுத்துவதற்காக இப்படி செய்யவில்லை. நான் சொல்ல விரும்பியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்படி பிள்ளைகளான எங்களை பிரிந்து நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ அப்படித்தான் கன்றுக்குட்டிகளை பிரிந்து அனைத்து பசுக்களும் மிகுந்த வேதனை அடையும். ஆனால் என் பேச்சை யாரும் கேட்கவே இல்லை. அதனால் இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாயிற்று. பிரபு, எவ்வளவு எளிமையாக நந்தகுமாரர் இத்தனை பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இவ்வுலகத்தில் அத்தனை உயிர்களும் சமமானவைகளே. உருவங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் உணர்வுகள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஏனெனில் எல்லா உயிர்களிலும் இறைவன் தான் வசிக்கிறார். உன் தங்கை மீது நீ வைத்திருக்கும் அன்பை காணும்போது எனக்கு என் தங்கை தேவகி மீது எனது அன்பும் இப்படித்தான் பகாசூரா. எத்தனை முறை அவளை கொல்ல நினைத்தாலும் என்னால் முடியவில்லை. நான் அவள் வாழவே விரும்புகிறேன். உனது தங்கை பாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது பகாசூரா. செல், உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். எனது தங்கை தேவகி இறக்கும் முன்பு அவளது மகனை அழைத்து வா. அப்படி அழைத்து வந்தால் என் தங்கையின் 8வது மகனின் மரணத்தை பார்த்து அவள் நிம்மதியாக மரணிப்பாள். செல். இம்முறை உன் சகோதரி தோல்வி அடைந்தால் பகாசூரா, அப்படி நடந்தால் ஆனந்தம்தான். உனது கை அவளுடைய கழுத்தை மனநிறைவுடன் துடிதுடித்து மடித்து விடுவாள். அம்மா, நான் இதற்காகத்தான் இப்படி எல்லாம் செய்தேன். ஏனெனில் கோபிகைகளுக்கு கன்றுக்குட்டிகளின் தாய் பசுக்களின் அன்பை பற்றி புரிய வேண்டும் அல்லவா? எப்படி எங்களுக்கு மாதாவோ அப்படித்தான் கோமாதாவும். இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அம்மா? இல்லை கண்ணா, நீ எந்த தவறும் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் செய்த தவறை நீ உணர்த்தியும் இருக்கிறாய். அனைவருக்கும் இப்பொழுது புரிந்திருக்கும்.